ஆஷாட நவராத்திரி இன்றோடு முடிவடையுது. இந்த ஆஷாட நவராத்திரியில இந்த 9 நாட்களும் வழிபட்டவரும் சரி, இல்லைங்க கடைசி நாள் மட்டும்தான் நான் ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் மட்டும்தான் வழிபடலாம் அப்படிங்கிறவங்களும் சரி, இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா எல்லா நாளுமே வழிபட்ட பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அன்னை வாராகியை நினைத்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆஷாட நவராத்திரியில் கடைசி நாள் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாட்டிற்குரிய கிழமையிலே அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் தவறாமல் முடிந்தவரை தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, வாராகி வழிபாடு அப்படின்னாலே தீப வழிபாடு தான். செல்வம் பெருகணும் அப்படின்னாலே முதல் வழிபாடு தீப வழிபாடு தான். கடன் தீரணும் அப்படின்னாலே முதல்ல நாம் செய்யக்கூடிய வழிபாடு தீப வழிபாடு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோமம் வளர்க்கணுனாலே முதல்ல விளக்கேற்ற சொல்லுவாங்க. விளக்கேற்றுவது அப்படிங்கிறது நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகும். காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி எந்த வீட்டில் பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி தவறாமல் தீபம் ஏற்றுங்க. இன்றைய நாளில் இரவுக்குள்ள ஒரு 100 கிராம் இந்த பொருளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு வாங்கி தாராளமாக கொடுக்கலாம். 100 கிராம் என்னால் வாங்க முடியலங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலாமா, ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கிக்கலாமா, தாராளமாக வாங்கிக்கலாம், தவறே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் இதை செய்கிறதுனால வாராகியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வாராகியோட அபிஷேகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் குங்குமம். நீங்கள் மஞ்சள் குங்குமம் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை குங்குமம் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா, குங்குமம் மட்டும், அல்லது மஞ்சள் மட்டும், அல்லது விரலி மஞ்சள் மட்டும், அல்லது குண்டு மஞ்சள் மட்டும், மஞ்சள் குங்குமம் சார்ந்த ஏதாவது ஒரு பொருளை இன்றைய தினத்தில் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்தால் அன்னை வாராகியின் பரிபூரண அருளும் கிடைக்கும். இந்த 9 நாட்களுமே நீங்கள் வழிபட்ட பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி கோயிலுக்கு போவீங்க. கோயிலுக்கு போகும்போது வாசல்லே குங்குமத்தை வாங்கிட்டு போய் கூட நீங்கள் அம்பாளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இல்லை கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் அதோடு உங்களால் முடியும் அப்படின்னா கண்ணாடி வளையல், வஸ்திரம், நீங்கள் என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக கொடுக்க வேண்டிய பொருள் மஞ்சள் மற்றும் குங்குமம். இதை நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.